பாட்டாளி மக்கள் கட்சியோட தஞ்சை வடக்கு மாவட்ட செயலாளரும் பேரூராட்சி மன்ற தலைவருமான மா.க. ஸ்டாலின் மீது நேற்று கொலைவெறி தாக்குதல் மற்றும் நாட்டு வெடிகுண்டு வீசி தாக்குதலில் ஈடுபட முயற்சி செய்தனர். அப்போது இந்த சம்பவமானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில உடனடியாக மா.க. ஸ்டாலின் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய நபர்களை கைது செய்ய கோரியும், அது மட்டுமின்றி மா.க. ஸ்டாலினுக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்க கோரியும் பாமகவோட இணை பொதுச் செயலாளர் அருள் எம்எல்ஏ அவர்கள் டிஜிபி அலுவலகத்துல புகார் கொடுப்பதற்காக வருகை வருவதற்காக இருந்தது. அப்போது அவருடன் வருவதற்காக முன்னதாகவே அலுவலகத்தோட டிஜிபி அலுவலகத்தோட வாசல்ல புரட்சி தமிழகத்தோட கட்சி தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வந்திருந்தாரு. குறிப்பாக அப்போது ஏர்போர்ட் மூர்த்தி நின்று இருப்பதை அருகில் இருக்கக்கூடிய விசிகாவினர் சிலர் பார்த்துவிட்டு தொடர்ச்சியாக தன்னுடைய தலைவர் குறித்து அவதூறான கருத்துக்களை பரப்பி வருவதாக கூறி திடீரென்று அவர்கள் அந்த ஏர்போர்ட் மூர்த்தி மீது ஆபாசமாக தாக்கியும் பேசியும், அது மட்டுமின்றி அவர்கள் தாக்குதலிலும் ஈடுபட்டனர். அப்போது ஏர்போர்ட் மூர்த்தியோட சட்டையும் கிழிந்தது. உடனே அருகில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு போலீஸ் மட்டும் இந்த தாக்குதல் சம்பவத்தை தடுக்க முயற்சித்த போதும் அவரால் தடுக்க முடியாததால இவரே தற்காப்புக்காக ஏர்போர்ட் மூர்த்தி கையில் வைத்திருந்த அந்த பட்டன் கத்தியை வைத்து 2 பேரை லேசாக வெட்டி இருக்கிறார். அவர்கள் தப்பி ஓடிய நிலையில இதுல ஏர்போர்ட் மூர்த்தி காயமடைந்திருக்கிறார். குறிப்பாக தான் தொடர்ச்சியாக பட்டியலின சமூகத்திற்கு எதிராக திருமாவளவன் துரோகம் செய்து வருவது தொடர்பாக பேசி வருவதால விசிகாவினர் தனக்கு கொலைவெறி தாக்குதல் நடத்த முயற்சித்ததாகவும், இது தொடர்பாக தான் புகார் அளிக்க இருப்பதாகவும் ஒரு கருத்தை அங்க முன்வைத்து விட்டு சென்றார். இதனால டிஜிபி அலுவலக வாசல்லையே இது போன்ற தாக்குதல் சம்பவம் நடைபெற்றதால அப்பகுதி முழுவதுமே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. உடனடியாக இது தொடர்பாக போலீசாரும் அங்கு குவிக்கப்பட்டு தற்போது பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் அந்த விசிகாவினர் லேசாக காயமடைந்ததால அவர்களும் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டதாக போலீசார் தரப்புல ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.